ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தினா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நம்ம ஆகஸ்ட் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 1 வேர்ல்டு லங் கேன்சர் டே, உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். லங் கேன்சர் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த டே ஆனது கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து ஆகஸ்ட் 1 அன்றைக்கி இன்னொடையும் இருக்குது வேர்ல்டு வைடு வெப் டே, உலகளாவிய வலையமைப்பு தினம். இணையதளத்தை கண்டுபிடிச்ச டிம் பெர்னர் லீ கௌரவிக்கும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து ஆகஸ்ட் 4 ஃப்ரெண்ட்ஷிப் டே, இது ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் ஆகஸ்ட் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா டே, 2ஆம் உலகப் போரில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானுடைய நகரான ஹிரோஷிமாவில் யுஎஸ்ஏ குண்டு வீசினாங்க. ஸோ அந்த அணுகுண்டு வீசின நாளை நினைவுகூரும் வகையில் இந்த ஹிரோஷிமா டேங்கிறது அனுசரிக்கப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 7 நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினம். இந்த தினமானது 1905 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 9 குவைட் இந்தியா மூமெண்ட் டே, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த தினமானது 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு பம்பாயில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாங்க. அது நினைவு கூறும் வகையில் இந்த குவைட் இந்தியா மூமெண்ட் டேங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான டேவும் இருக்குது, நாகசாகி டே. 1945 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு யுஎஸ்ஏ 2ஆம் உலகப் போகிறப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய நாகசாகிங்கிற நகரத்தில் அணுகுண்டு வீசினாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த நாகசாகி தினமானது அனுசரிக்கப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான டேவும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த வேர்ல்டு இண்டிஜினியஸ் பீப்புள், உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம். பழங்குடிகள் மக்களுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் இந்த தினமானது யுஎன்ஓவால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 10 வேர்ல்டு லயன் டே, உலக சிங்க தினம். ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இன்னொரு டேயுமே இருக்குது, வேர்ல்டு பயோஃபியூயல் டே, உலக உயிரி எரிபொருள் தினம். அடுத்து ஆகஸ்ட் 12 இன்டர்நேஷ்னல் யூத் டே, சர்வதேச இளைஞர் தினம். இந்த தினமானது 2000 கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 12 பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூத் டே, இதே ஜனவரி 12 பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூத் டே. இதை மட்டும் ஒரு சின்ன லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்ட் 12 வேர்ல்டு எலஃபண்ட் டே, உலக யானைகள் தினம். அடுத்து ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே, உலக உறுப்பு தான தினம். ஆர்கன் டொனேஷனுங்கிறது இப்போது வளர்ந்து வரும் உலகத்தில் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அவங்களுடைய ஆர்கன்ஸை தானம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சுதந்திர தினம். இந்த நாளில் தான் நம்ம பிரிட்டிஷ்டேருந்து சுதந்திரம் வாங்கினோம். அடுத்து ஆகஸ்ட் 19 வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே, உலக புகைப்பட தினம். 1837ஆம் ஆண்டு லூயிஸ் டாக்ரேங்கிறவர் தான் புகைப்படத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த முறையான டாக்ரோடைஃபினை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 19 அன்னைக்கு இன்னொரு டேயுமே இருக்குது, வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, உலக மனிதாபிமான தினம். 2003 ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாதில் ஐநாவுடைய தலைமையகம் தாக்கப்பட்டுச்சு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த ஹியூமனிடேரியன் டேங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 20 வேர்ல்டு மஸ்கிட்டோ டே, உலக கொசு தினம். கொசு தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிகமான மனிதர்களை கொள்ளுது. ஸோ அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டே ஆனது கொண்டாடப்படுது. ஆகஸ்ட் 23 இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ரெமெம்பரன்ஸ் ஆஃப் த ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன், அடிமை வர்த்தகம் மற்றும் அதன் ஒழிப்புக்கான சர்வதேச நினைவு தினம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மனிதர்களை அடிமைகளாக பயன்படுத்தி அவங்கள வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வர்த்தகம் பண்ணுறதுக்கு எதிராக 1791ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்துச்சு செயின்ட் டொமிங்கோவில். ஸோ அந்த எழுச்சியின் நினைவாக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுது. அடுத்து 23 ஆகஸ்ட் இன்னொரு டேயுமே இருக்குது, இஸ்ரோ டே, இஸ்ரோ தினம். இந்த தினமானது சந்திரனில் சந்திரயான் 3 விண்கலம் அதோடைய தென் துருவத்தை வெற்றிகரமாக போய் அடைஞ்சிச்சு. ஸோ அது நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 26 உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே, பெண்கள் சமத்துவ தினம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து வகையான துறைகளிலையும் முன்னேறணுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது அனுசரிக்கப்படுது. ஆகஸ்ட் 26 அன்னைக்கு
மதர் தெரேசா அவர்களுடைய பிறந்த தினம். மதர் தெரேசா அவர்கள் ஆகஸ்ட் 26, 1910 வந்து பிறந்தாங்க. அவங்களுடைய பிறப்பின் நினைவாகவும் அவங்க செஞ்ச தொண்டின் நினைவாகவும் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 29 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, தேசிய விளையாட்டு தினம். ஹாக்கி வீரரான தியான் சந்த் அவருடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 29 தான் நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஆகஸ்ட் 30 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டே, சிறு தொழில் தினம். சிறு தொழிலை வந்து ஊக்குவிக்குங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. ஓகே கைஸ், ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் டேஸை வந்து மக்கப் பண்ணியோ இல்லை வந்து ஷார்ட்கட் வச்சோ படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே அந்த டே எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay guys, thanks for watching and keep supporting.